குளிர்ச்சியை தருகிற, இந்த பிறவி வெம்மையில் இருந்து நம்மை காப்பாற்றுகிற பெருமானுடைய திருவடிகளை நாடி செல்வோம். இதுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் பெருமானுடைய திருவடிகளை நாடி செல்கிறோம்? ஏனென்றால் அதுதான் பிறவி நோய்க்கான மருந்து. இதை நான் எவ்வாறு உணர்வது? இந்த மருந்தை நீங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டாம். இந்த மருந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று உமாபதி சிவம் நமக்கு காட்டுகிறார். எங்கே இருக்கிறது? என் அறிவுக்குள் அறிவாயிருக்கிறது. அந்த அறிவை நான் உணர்ந்து விட்டால், அந்த சித்து பொருளாய் விளங்கக்கூடிய ஞான சொரூபியாய் விளங்கக்கூடிய பெருமானை நான் உணர்ந்து விட்டால், பிறவி நோய் என்ற துன்பம் எனக்கு இல்லை, பிறவி இல்லை, அதனால் இறப்பு இல்லை, அதனால் எனக்கு மலத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, அதனால் மெஞ்ஞானம் பெறும் பக்குவம் பெறுகிறேன், பெருமான் எனக்கு மெஞ்ஞானம் தருகிறான், அந்த மெஞ்ஞானத்தால் பேரின்பத்தில் என்றென்றும் திளைத்து நான் வாழ்வேன். இதைத்தான் இந்த முதல் அதிகாரத்தினுடைய நிறைவு குறட்பா சொல்லுகிறது என்று கூறி மேலும் சில விளக்கங்களை நாம் இப்பொழுது பார்ப்போமாக. இந்த ஏடு, இந்த ஸ்லைட்ல தான் சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது. அதாவது மண்ணு பவம். மண்ணு பவம் என்றால் அது தொடர்ந்து வரக்கூடியது, நிலை பெற்று இருக்கக்கூடியது. எப்பயிலிருந்து? அனாதி காலம் தொட்டே. எப்ப எனக்கு முதல்ல பெருமான் நுண்ணுடல் தந்து பருவுடல் தந்தாரோ, அதிலிருந்து நான் பல்வேறு பிறவிகள் பெற்றுக்கொண்டே வருகிறேன். அதனாலதான் மாணிக்க வாசகர் கூட புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று அவர் வருத்தம் உறுகிறார். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு எல்லாருமே இதுதான். அந்த பிறவிங்கிறது நோய். நான் உன்னை கண்டே தீர வேண்டும்ங்கிற அந்த ஒரு விதமான உரைப்பு, அது வரலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வகுப்புல பலமுறை சொல்லி இருக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி கோயிலிலே அவர் ஒரு அர்ச்சகராக பணியாற்றினார், குருக்களாக இருந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு அந்த கோவிலை அவர் திருச்சாத்து சாத்தி விட்டு அவர் வெளியே வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? அந்த காளி மாதா இருக்கக்கூடிய அந்த படியில தன்னுடைய முகத்தை வைத்து அதிலே உண்மையிலே லிட்ரலா தேய்ப்பார். முகத்தை தேய்ச்சு, அம்மா இன்னும் ஒரு நாள் போய்விட்டதே, இன்றும் நீ எனக்கு காட்சி தரவில்லையே, நான் உன்னை பார்க்கவில்லையே, என்று எனக்கு இந்த துன்பம் தீரும், நான் இப்படி நாள்தோறும் கேட்கிறேனே, நீ கருணை பார்வை பார்க்க கூடாதா என்று கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த காளி கோயிலிலே அவர் என்ன செய்கிறார்? அந்த படியிலே தன்னுடைய முகத்தை வைத்து தேய்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எதை காட்டுகிறது? உரைப்பு. அந்த உரைப்பு நமக்கு வேணும். எப்போ அது வரும்? இதைத்தான் பெரியவர்கள் பல்வேறு எடுத்துக்காட்டின் மூலமாக சொல்லுகிறார்கள். நாம கூட திருவருட்பயன்லையும் பின்னாடி வருது, அப்படி ஒரு பாடல் பின்னாடி வருது. அதாவது இப்போ நமக்கு தீ பிடிச்சிருச்சு. அதுவும் எங்க பிடிச்சிருச்சு? தலையிலேயே தீ பிடிச்சிருச்சு. இப்ப தலையிலேயே தீ பிடித்தவன் என்ன செய்வான்? அங்கும் இங்கும் ஓடி எங்கே நீர்நிலை இருக்கிறது என்று பார்த்து அந்த நீர்நிலையிலே குதித்து விடுவான். அது அப்பொழுது அப்படி எங்கே நீர்நிலை இருக்கிறது என்று அவன் தேடி தேடி அலையும் பொழுது யாரோ ஒருவர் ஓடி வந்து, எப்பா நீ கேட்டியே ஒரு ஒட்டியானம் 15 பவுன் ஆகும்னு அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்பட்டியே, இந்தா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா அதை அவன் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஓடி போய் அந்த நீர்நிலையில் விழுவான். அந்த உரைப்பு, இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு இனி தேவையில்லை, பெருமானே உன்னை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை என்ற அந்த உரைப்பு, அது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் பெருமான் காட்சிப்படுவான். அந்த உரைப்பு எப்பொழுது வரும்? எப்பொழுது வரும் என்றால், இந்த பிறவி என்பது துன்பம். எப்படி தீப்பிடித்தால் அது மிகப்பெரிய துன்பம் என்று அதற்கு மருந்து தேடி அதை தீர்க்கக்கூடிய நீர்நிலையை தேடி ஓடுகிறேனோ, அதுபோல இந்த பிறவி ஒரு பெரும் நோய். இந்த நோயை தீர்க்கிற மருந்தாகிய சிவமே, நீ எனக்கு இந்த மருந்தை தா 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 என்று அவனிடத்திலே சென்று விழ வேண்டும். இதைத்தான் இந்த பாடல் நமக்கு
உணர்த்துகிறது. நாம இன்னமும் என்ன பண்ணல, இந்த பிறவி ஒரு நோயின்னு புரிஞ்சிக்கல. ஏன் புரிஞ்சிக்கல? இது நம்ம நிலை எப்படி இருக்குன்னு அப்பர் பெருமான் ஒரு அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு. நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. பார்க்கலாம். ஆனா, இப்போ நம்ம இந்த 10வது பாடல் என்ன சொல்லுகிறது? பிறவி என்பது மண்ணு பவம். தொடர்ந்து வருகிறது. இடைவிடாமல் வருகிறது. அனாதி காலம் தொட்டே வருகிறது. இதுதான் முதல்ல மண்ணு பவம். உணர்வாய். உணர்வு என்பது என்ன? சென்ற வகுப்பிலே சொன்னோம். அறிவு வேறு, உணர்வு வேறு என்று. இது தொண்டை மண்டலம் நம்ம ஞானப்பிரகாச சுவாமிகளும் இது சொல்றாங்க. திருவருட்பயனுக்கு அவர்கள் ஒரு அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள். இதை நம்ம வகுப்புல ஓரிரு முறை சுட்டி காண்பித்திருக்கிறோம். இந்த வகுப்பை கேட்டு பயனுற்று கொண்டிருக்கின்ற விழுப்புரத்தைச் சேர்ந்த ஞானசம்பந்தம் ஐயா என்பவர், அந்த அடியார் உடனடியாக அது கோயம்புத்தூரில் கிடைக்கிறது. அங்கே எழுதி இந்த நூலை வாங்கி அடியனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அடியன் நீங்கள் இதை உங்களிடம் இருந்தால் இது பலருக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று அவர் சொல்லி அந்த நூலை இங்கே அனுப்பி இருக்கிறார். ஐயாவிற்கு நன்றி கூறுகிறோம் இந்த தருணத்தில. அவர் இதை சொல்லுவார். அறிவு வேறு, உணர்வு வேறு. அறிவு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றின அறிவு. ஆனால் உணர்வு என்பது அது அனுபவ அறிவு. இங்கே ஞானம் என்பது உயிரினுடைய உண்மை இயல்பான இறை அனுபவத்தை குறிக்கிறது. நீங்க ஞானம் என்றால் இது ஏதோ பாச ஞானம்னு எடுத்துக்காதீங்க. இப்ப நான் வந்து ராக்கெட் விடுவது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி கடவுள் அங்க இருக்காரு அப்படி அறிந்து கொள்வது இல்லை. இது ஒரு இறை அனுபவம். இது இறை அனுபூதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. இது இறையியல்ல இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபூதி என்று சொல்லுவோம். இது சிவானுபூதி, சுவானுபூதி. அவரவர்களும் பெற வேண்டிய அனுபவம். அப்படிப்பட்டதைத்தான் இங்கே உணர்வு, ஞானம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் என்று இதற்கு சொல்லி, இப்பொழுது இங்கே ஒரு பொருள் நாம காண ஒரு விளக்கம் பெற வேண்டும். நோய் என்பது வேறு, பிணி என்பது வேறு. இது நம்ம நல்லா விளங்கிக்கணும். பிணி என்பது வேறு, நோய் என்பது வேறு. இப்போ இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு வைரஸ் வந்து பிணி. அது என்னை பிணிக்கிறது, அது என்னை கட்டி போடுகிறது, அது என்னை இட் இஸ் பைண்டிங் மீ, பந்திக்கிறது ஒரு வைரஸ். அதனால என்ன ஆகுது? எனக்கு காய்ச்சல் வருகிறது, மூச்சு விடுவதிலே சிரமம் ஏற்படுகிறது என்றால் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நம்ம அது பேர் என்ன, லீவு கேட்டு லெட்டர் எழுதுவோமே, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அப்ப as I am going to suffer from fever, I may be granted 3 days leave from day after tomorrow. இப்படிலாம் கூட நம்ம சில சமயம் எழுதியிருக்கோம்ல. அப்போ சஃபரிங் தான் நோய். அப்போ இந்த சஃபரிங் தான் நோய். இந்த சஃபரிங் ஏன் வந்ததுன்னா அது பிணியால் வந்தது. எனவே பிணி என்பது வேறு. அது பிணி, கட்டி போடுவது, பந்திப்பது. நோய் என்பது வேறு. அது என்னுடைய துன்பம், சஃபரிங். அப்போ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா உயிருக்கு பிணி என்பது என்னவென்றால் ஆணவம். இந்த ஆணவம் பற்றியதால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற மறைப்பு, அதாவது என் அறிவு செயல்படாமல் எனக்கு இருக்கக்கூடிய அறியாமை. இந்த அறியாமையை போக்குவதற்குத்தான் இந்த பிறப்பு தரப்பட்டது. ஆனா இந்த பிறப்பு இப்ப எப்படி இருக்குன்னா நோயாக இருக்கிறது. ஆணவமல பற்று என்பது பிணி, பிறவி என்பது நோய். வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லி இருக்கிறார். இப்போ நோய் தெரிஞ்சு போச்சு. என்னது? பிறவி என்பது நோய். அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பிறவி என்பது நோய் என்றால் அந்த நோய்க்கான காரணம் தேடணும்ல. முதல் தேட அது என்னவென்றால் ஆணவம். அப்போ உண்மையிலேயே மருந்து என்பது என்ன? ஆணவத்தை தீர்ப்பதுதான் மருந்து. புரியுதுங்களா? இப்போ ஏன் சிவபெருமான் தான் மருந்துன்னு சொல்றோம், அது நம்ம விளங்கிக்கணும்ல. நீங்க சும்மா எல்லாமே சிவம்னு சொல்லி சிவத்தை ரொம்ப ஒரு உயரமான இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாமே வலிந்து கட்டி சொல்லுகிறீர்களா என்று சிலர் கேட்பார்கள். அவர்களுக்கான விளக்கம் தான் இது. என்னன்னா, நோய் என்பது என்ன? பிறவி நோய். ஆனா அந்த பிறவி நோய் எப்படி வந்தது? ஏனென்றால் அது ஆணவத்தால் வந்தது. பிறவி என்பதையே கடவுள் ஏன் கொடுக்கிறார்? இந்த ஆணவத்திலேருந்து கடக்கிறோங்கிறதுக்கு தானே. ஆணவத்துல கிடக்கிறதுக்கு தானே இந்த பிறவி.
அப்போ உண்மையிலேயே பிறவி என்பது நோய்னா இதற்கான மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணவம் மலம். அப்ப ஆணவத்தை தீர்ப்பதுதான் இந்த பிறவி நோய்க்கு உண்மையான மருந்து. ஆணவம் என்பது என்ன? அறியாமை. அப்ப அறியாமைக்கு எது மருந்தாக இருக்க முடியும்? அறிவு தான் மருந்தாக இருக்க முடியும். அப்போ உண்மையான அறிவு பொருள் எது? தானே அனைத்தையும் அறிகிற அறிவு பொருள் எது? தானே அனைத்தையும் ஒரு சேர முழுமையாக அறிகிற அறிவு பொருள் ஏது? சிவம் தான். அதனால அந்த அறிவு தான் இந்த அறியாமை என்ற ஆணவத்திற்கு மருந்தாக அமைய முடியும். எனவேதான் சிவமே மருந்து என்று சொல்லுகிறோம். இதை நம்ம விளங்கிக்கணும். இது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. உண்மையை சொல்ல போனா இந்த ஆணவத்தை போக்க வல்ல